ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கோட டெய்லி எனர்ஜி என்னன்னு சொல்லி பார்த்தம்போது அதில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கலெக்டிவ் இஸ் இன் மைண்ட் மாறிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, கன்ஃபியூஷனாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் நடுவில் ஈகோ தடுத்துட்டு இருக்குது, அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த பர்பஸ் அண்ட் பேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதற்கு ஒரு இப்போ டிஸ்கம்ஃபர்ட்டில் நீங்கள் இருக்கும்போது டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப் டூ மச், பட் யூ ஹாவ் டு ஸ்டெப் அப் டு இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஒரு நர்ச்சரன்ஸ், ஒரு மதர் மாதிரி, ஒரு நர்ச்சரன்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, டோன்ட் ஹரி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் கீப் பிரிங்கிங் அப் த ஓல்ட் அன்சால்வ்ட் இஷ்யூஸ், பட் ஹவு டு டீல் வித் தேட் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹீல் யுவர் செல்ஃப், இமோஷ்னல் ஹீலிங். இதை பண்ணினா தான் யூ வில் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் திஸ் டர்மாயில். இல்லாட்டி சர்க்கிளாக இதே தான் வந்துட்டுருக்கோம், திரும்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு தான் இருப்பீங்க, திரும்ப சர்க்கிள் ஆரம்பிச்சிரும். ஓகே, and please don't get married or have kids if you didn't resolve this issue right here. And நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, if you get married or have children, you'll be transferring those genes, ட்ராமடைஸ் பண்ண ஜீன்ஸை திரும்ப you'll be transferring to your future generation. நீங்கள் பட்டதை விட அதிகமாக அவங்க படுவாங்க. ஓகே, அது உங்களுக்கு தேவைப்படுது, ஓகே, அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூ கேன் கெட் மேரிட், யூ கேன் கெட் சில்ட்ரன் without resolving these issues, without emotional healing. Yes, be selfish. அப்படி தான் நிறைய பேர் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. எனிவேஸ், I had to vent it out. Okay, so this one, don't get intimidated and don't lose hope. And you have to go for exercising or do some movement. Okay, ஒரு physical stamina really இது பண்ணுங்க. அண்ட் இந்த கார்டு வந்தாலே யுவர் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஓடுறதுக்கு தான் பார்க்குறீங்க, இந்த சுச்சுவேஷன் எப்படி தப்பிக்கிறது, ஷார்ட்கட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காமல் எப்படி ஓடுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அது பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்ட் ஃபேஸ் இட், க்ரோ அ பேக் போன். ஓகே, அப்படின்ற மாதிரி லிட்ரலாக சொல்லியிருந்தாங்க இந்த கார்டுக்கு, ஸ்டிங்ரே கார்டுக்கு. அண்ட் இந்த இப்படி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் தான் நிறைய பேருக்கு அந்த குண்டலினி அவைக்கனிங், ஸ்பிரிச்சுவல் அவைக்கனிங் எல்லாம் நடக்கும். கேன் யூ see the colours here? Okay, that signifies spiritual awakenings. And இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் திரும்ப ஓல்டு அன்சால்வ்டு இஷ்யூஸை மேலே கொண்டு ஹர்ட்டிங் ஒன் செல்ஃப் அண்ட் அதர்ஸ்ன்ற விஷயத்தில் ஸ்கார்பியோஸ், அதாவது விருச்சக ராசிகள் பயங்கரமானவங்க. அது they are known for that. They are known to be little bit toxic if they are not correct, if they are not correcting themselves. Anyway, you have to do some exercise, you have to see where you're going wrong, and without ego, of course. Without ego, you have to do it and bring in that inner strength that is always in you. And don't be getting hopeless, don't feel intimidated. Whatever it is, you can push through, and you have to. Unfortunately, only in the discomfort you can grow your wings. அண்ட் நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை ஒரு ஆக்ட்ரஸே சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்டர்வியூவில். பட் ஐம் நாட் கோயிங் டு நேம் ஹூ திஸ் ஆக்ட்ரஸ் இஸ், பட் மெஜாரிட்டி ரிலேட்டபிளாக இருக்கும் எல்லாருக்குமே. எப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு குறைபாடாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கலாம், நம்மளுக்கு அது குறைபாடாக இருக்கலாம். அதை மற்றவங்களுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க அப்படி பார்த்துக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நமக்குள்ளே ஒரு குறை இருக்குன்னு மாதிரி நினைப்போம் இல்லையா, அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளோட அதை ஒரு காமெடியாக வெளியே சொல்லுவாங்க. நான் ஒரு இந்த மாதிரி இருக்கிறனால நான் என்னோடய விஷயத்தையே ஐ ஹாவ் டு ஜோக் பண்ணிவிட்டு மற்றவங்க சிரிக்க வச்சு நானும் சிரிக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ளே நான் அழுதுட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நிறைய பேர் பெட்டி ஜோக்ஸ், சர்க்காசம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. டோன்ட் டூ தேட். டோன்ட் பி people pleaser, and don't turn yourself into a laughing stock. Okay, don't get intimidated, work on yourself, and you have to control your mind with breath work. மனசாலை பாய்ந்துட்டே இருக்குது அப்படின்னா breath work will be to helping you with this.
and please resolve your unresolved issues and don't keep bringing up the unresolved issues. Okay, you have to heal and move on and find a purpose and passion without ego. And you have to be competitive but with yourself. Okay, don't be competitive with other people, don't compare yourself with others, but you have to compare yourself with, you yourself. நேற்றுக்கு எப்படி இருந்தேன், நாளைக்கு நான் இதோட நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் யூ ஹாவ் டு ஹேண்டில் இட் வித் கேர். ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதாவது ரொம்ப உங்களை எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கக்கூடாது. ஜஸ்ட் பி கேர்ஃபுல். டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், பட் யூ கேன் டூ இட். ஓகே, அண்ட் பிரிங் இன் தட் ஸ்ட்ரென்த் தட் யூ ஹாவ் இன் யோர் செல்ஃப். அண்ட் பேலன்ஸ், எவ்ரி திங் இஸ் அபவுட் பேலன்ஸ். அண்ட் எதெல்லாம் நீங்கள் வந்து ரிப்ரெஸ் பண்ணணும், சப்ரெஸ் பண்ணால், இக்னோர் பண்ணால் சரி ஆயிடுன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிப்பாங்க. கண்டுக்காம விட்டு அதுவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி எந்த லாஜிக்கில் அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் அது பெருசாகிட்டு தான் இருக்கும். அப்படியே பலூன் ஊதி ஊதி பெருசாகி ஒரு நாள் வெடிச்சிடும். அதை யாராலையும் தாங்க முடியாது. எனிவேஸ், ஸோ திஸ் இஸ் த கரண்ட் எனர்ஜி ஆஃப் த டே. ரெஸ்டனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி லெட் இட் கோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் அண்ட் லைட் ப்ளஸ் பி. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், லைக்கிங் and commenting below. Be kind. Okay, and push on the notification button for more such amazing videos. That's it for signing off.